வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கடாய் பன்னீர். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கடாய் மசாலாவுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இங்கே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டத்தையும் நான் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து 5 கிராம்பு, 2லேருந்து 3 துண்டு பட்டை, ஒரு இன்ச் பட்டை, இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 வரமிளகா, இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். நான் இங்கே ஆனியனையும் கேப்சிகமையும் அப்புறம் பன்னீர், இது மூணுத்தையுமே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் போட்டு. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஆனியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம பன்னீர், இது ஹோம்மேட் பன்னீருங்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது நம்ம மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ பியூரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, பேனில் இருக்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் தக்காளி. நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2.5 தக்காளி கூட நம்மளுக்கு போதும். மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நாட்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே 3 தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லாவே அந்த தண்ணியில் பாயில் ஆகட்டும். இப்போ அந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு தோல் ஆல்மோஸ்ட் தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம இதை தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பியூரி மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கடலெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சிமா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூனுக்குள்ளார உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். சாதா மிளகாத்தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் 1.25 டேபிள் ஸ்பூன் வரலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு இது கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும்னா அந்த டொமேட்டோ பியூரி அரைக்கும் போதே இதில் ஒரு 50 கிராம் முந்திரியையும் சேர்த்து அரைச்சோன்னா இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும் இந்த கடாய் மசாலா. இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனேயே நான் இந்த டொமேட்டோ பியூரியையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டொமேட்டோ பியூரியோட பச்சை வாசனை போட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா இந்த மிளகாப்பொடியோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். நான் இதில் கொஞ்சமாக ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த கிரேவியும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது கிட்டத்தட்ட 50லேருந்து 100 mlக்குள்ளார ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆடையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரலும் நல்லா குக் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன்ஸ் இது மூணுத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இந்த மசாலாவோடு சேர்ந்து.
இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணுறேன். அந்த கடாய் மசாலா பவுடரை ஆட் பண்ணுறேன். கரெக்டாக நான் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடாய் மசாலா பவுடர். இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 2 நிமிஷம் அதை குக் பண்ணணும். இப்போது இந்த மசாலா அந்த பவுடரோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த கிரேவியில் ரொம்ப நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கடாய் பன்னீர் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃப்ரம் த ஹாட் இந்தியன் கிச்சன். லெட் த ஃப்ளேவர்ஸ் சேஸ் யூ.